சட்டப்பேரவை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கான நேர்காணல் மார்ச் 7ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. முதல் நாளில் 2 மாவட்டங்களுக்கு மட்டுமே நேர்காணல் முடிந்த நிலையில் தூத்துக்குடி, ராமநாதபுரம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களைச் சேர்ந்தோருக்கான நேர்காணல் நேற்று நடைபெற்றது. முன்னதாக ஒரு நாளில் சராசரியாக 6 அல்லது 7 மாவட்டங்களுக்கு நேர்காணல் நடத்த தீர்மானிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அது சாத்தியப்படாததால் அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை நேர்காணல் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நேர்காணலுக்கு வருகிறவர்கள் உற்சாகத்தோடும் ஆர்வத்தோடும் தங்களுக்கு தேர்தல் நிற்பதற்கு அனுமதி வேண்டும் என்று கேட்டு வந்திருக்கிறார்கள். எல்லோரும் உற்சாகத்தோடு இருக்கிறார்கள். பார்க்கிற அத்தனை பேரையும் தலைவரும் தளபதிகளும் முழு விவரம் கேட்டு அவருடைய தகுதியெல்லாம் தெரிந்து கொண்டு தகுதியுள்ள வேட்பாளர் நிறுத்துவதற்கு வேண்டிய அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 5 ஆண்டு கால அதிமுக ஆட்சியினுடைய அவலங்களை எண்ணி பார்க்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் இந்த முறை நிச்சயமாக கழக ஆட்சி மலர வேண்டும் என்கின்ற அந்த ஒரு மாற்றத்திற்கு தயாராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நேர்காணலில் கழகத்தினுடைய தோழர்கள் மிகுந்த எழுச்சியோடு கலந்து கொண்டிருக்கிறார்கள்.